ஹே ஆல், திஸ் இஸ் ஜோதி டெரோட். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, நீங்க உங்க பர்சன் கூட ரீகன்சிலேஷன் ஆகுறீங்க, ஓகேங்களா? அந்த சிச்சுவேஷன்ல நீங்க உங்க பர்சனை ட்ரஸ்ட் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீடிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரீடிங்ஸ் தான். ஸோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. காலையில போட்ட ஷார்ட்ஸ்ல உங்களால கமெண்ட் பண்ணிருக்க முடியாது, ஏன்னா கமெண்ட்ஸே வந்திருக்காது, ஏன்னா அது கிட்ஸ் மோட்ல விழுந்துருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், இந்த வீடியோல நீங்க கமெண்ட்ஸ் பண்ணலாம் தாராளமா. உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு எனக்கு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதே மாதிரி கம்யூனிட்டி பர்சனோட நம்பர் இருக்கு, நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, என்னென்ன டாபிக்ஸ்ல நம்ம ரீடிங்ஸ் பண்றோம்னு கம்யூனிட்டி பர்சனே நான் வச்சிருக்கேன். இப்போ ரீடிங்ஸ்குள்ள போலாம். ஓகே, யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம். ஓகே யூனிவர்ஸ், ரீகன்சிலேஷன் ஆகி வர பர்சனை ட்ரஸ்ட் பண்ணலாமா? திரும்ப அதே நம்பிக்கையோட ட்ரஸ்ட் பண்ணலாமா? அவங்க எப்படிப்பட்ட பர்சனா திரும்ப வருவாங்க? யூனிவர்ஸ் கார்ட்ஸ் கொடுங்க. அவங்க எப்படிப்பட்ட பர்சனா திரும்ப வருவாங்க? யூனிவர்ஸ், யூனிவர்ஸ். ஓகே, ஜம்பிங் கார்ட்ஸ். Universe. Okay, jumping cards. Reconciliation ஆகி வர பர்சனை ட்ரஸ்ட் பண்ணலாமா? Okay, one more card, universe. Okay, cards reveal பண்ணிடுறேன். Okay, bottom of the deck card வந்துட்டு கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? தெரியும் நம்புறேன். ஓகே, இப்போ ரீல்ஸ் பார்ப்போம். பாட்டம் ஆஃப் த டெக் கார்ட் பாக்குறப்போ 2 of cups, ஸோ யூனிஃபைட் லவ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்க ரீகன்சிலேஷன் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன சொல்லணும், இப்ப ரீசெண்டா ரீகன்சிலேஷன் ஆயிருக்க கப்பலுக்காக இந்த ஒரு ரீடிங்ஸ் வந்து நல்லா ரெசனேட் ஆகும். அதாவது ஆல்ரெடி ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இப்ப திரும்ப வந்து ரீகன்சிலேட் ஆயிருப்பாங்க உங்க கூட. ஸோ உங்க மேல நிறைய அன்பு காமிப்பாங்க, அவங்க மேல ஒரு மியூச்சுவல் அட்ராக்ஷன் உங்களுக்கும் இருந்திருக்கும் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ ஒரு மேரேஜ் ஆக ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க. அந்த ஒரு கனெக்ஷன் உங்க 2 பேருக்குள்ள எனக்கு தெரியுது. அட் பாட்டம் ஆஃப் த டெக்லே உங்களுக்குள்ள ஒரு நல்ல லவ்வை பார்க்க முடியுது. ஒரு நல்ல லவ் வந்து ஒருத்தர்கிட்ட மாத்தி மாத்தி நீங்க பகிர்ந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. ஓகே, பாட்டம் ஆஃப் த கார்டு வச்சு நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாது, நம்ம அடுத்தடுத்த கார்ட்ஸ் பார்ப்போம். எடுத்தோடனே ஆனா பாசிட்டிவான கார்டு தான், உங்களோட லவ் ஓட சிம்பிளை குறிக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கார்டு, அவங்க நீங்க ட்ரஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு பார்ப்போம். கிங் ஆஃப் கப்ஸ். கிங் ஆஃப் கப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எமோஷனலி பேலன்ஸ்டா தான் தெரியுறீங்க, அதை பத்தி ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப ஓவர் எமோஷனலா எனக்கு தெரியல. அதே நேரத்துல உங்க லவ் மேல உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் தகுந்த, அதாவது ஒரு இணையான ஈடுபாடு இருக்கு. நீங்க வச்சிருக்கிற அளவுக்கு அவங்களும் அந்த லவ் மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க. பட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற பர்சன் மாதிரி தெரியுவாங்க. ஆஃப்டர் ரீகன்சிலேஷன் வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் இருக்கும், அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க வந்து
ரொம்ப சட்டிலா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் எல்லா சிச்சுவேஷன்ஸையுமே அவங்க கையில எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ரொம்ப அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இதை இப்படி பண்ணு, அதை இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள ஒரு ஓனா டிசிஷன் எடுக்க விடாம அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த ரீகன்சிலேஷனுக்கு அப்புறமா. அதே நேரத்துல என்ன சொல்றது, சப்போர்ட்டிவாவும் உங்களுக்கு இருப்பாங்க. அதையும் நான் தவறு சொல்லல. ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்களுமே ரொம்ப பொறுமையான ஒரு பர்சன் மாதிரி தான் தெரியுறீங்க. அவங்க சொல்ற எல்லாத்துக்குமே தலையாட்டிக்கிட்டு, அதாவது எப்படி சொல்லனா, சரி இப்பதான் வந்திருக்காங்க, ஓகே நம்ம எதுவும் பேச வேண்டாம். அவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ணா கூட சரி கண்ட்ரோல் பண்ணிட்டு போகும், அவங்க தானே, அவங்க நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கொஞ்சம் பொறுமையா போற மாதிரி எனக்கு எனர்ஜிஸ் தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓவரால் ரிசல்ட்டை வந்து நான் ஃபைனலா சொல்றேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 9 of Wands. ஓகே, 9 of Wands பொறுத்த வரைக்கும் ஒரு கரேஜ், அதாவது ஒரு தைரியத்தோட தான் நீங்க இந்த பிரச்சனையை வந்து அணுகுறீங்க. அவங்க வந்து உங்ககிட்ட திருப்பி வராங்க அப்படின்னா ஒரு தைரியத்தோட தான் உங்ககிட்ட வராங்க. இவ்வளவு நாள் ஒரு பயந்து இருக்காங்க அப்படின்னா இப்ப கொஞ்சம் தைரியத்தோட தான் உங்ககிட்ட வராங்க. அதனாலதான் அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியுது. முதல்ல ரொம்ப சட்டிலா அவங்க போயிருக்கலாம், ஆனா இப்போ அவங்க உங்ககிட்ட வந்தோடனே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியும். அதே நேரத்துல உங்களுடைய ஃபெய்த்தை வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறது, நீங்க அவங்களுக்கு உண்மையாதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் அவங்க பண்ணிட்டு ஆனா அவங்க உங்களை குறை சொல்லும் போது நீங்க எப்படி விட்டு கொடுக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் வந்து நிறைய இருக்கும். அதே நேரத்துல வந்து உங்களோட பவுண்டரிஸ்குள்ள ரொம்ப உள்ள வருவாங்க. ஒரு எல்லையை மீறி உள்ள வர்றதுன்னு சொல்லுவோம்ல, சோ அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. உங்களை கொஞ்சம் டெம்ப் பண்ணி விடுவாங்க. அதாவது கோபத்தோட உச்சி வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்புறம் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதாகட்டும். ரொம்ப ஆனா நீங்க வந்து பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், அப்படி பாசிட்டிவா இருக்கீங்க. மேபி சிச்சுவேஷன்ஸ் இப்படி கூட இருந்திருக்கலாம். பாஸ்ட்ல அவங்க ரொம்ப சட்டிலா இருந்திருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. சோ அதனால இப்ப அவங்க திருப்பி வரும்போது நீங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்க. சரி ஓகே, பாஸ்ட்ல நம்ம இப்படி பண்ணிட்டோம், அதனாலதானே அவங்க நம்மள இப்படி ட்ரீட் பண்றாங்க, இட்ஸ் ஓகே. நீங்க இப்ப பொறுமையா போற மாதிரியே தெரியுது. பொறுமைனா கொஞ்சம் நஞ்ச பொறுமை கிடையாது, ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கீங்க. சரி வேண்டாம், அவங்க தானே பேசிட்டு போட்டோம், நம்ம பொறுமையா போவோம், ஏன்னா நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேணும் அப்படின்னு நீங்க ரொம்ப பொறுமையா போற மாதிரிதான் எனர்ஜிஸ் தெரியுது. ஆஃப்டர் ரீகன்சிலேஷன் அவங்களோட மைண்ட் செட்டும் உங்களோட மைண்ட் செட்டும் இப்படிதான் எனக்கு தெரியுது. பட் அட் த பாட்டம் ஆஃப் த டெக்ல வந்து ரொம்ப அன்போட ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்போட ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு மியூச்சுவல் அட்ராக்ஷனோட ஆரம்பிச்சிருக்கீங்க. பட் இப்போ நடந்துட்டு இருக்கிற சிச்சுவேஷன் வந்து அப்படியே 1 by 1 வந்து இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் எனர்ஜிஸ் இருக்கு. குயின் ஆஃப் கப்ஸ், ஓகேங்களா, நல்லா பாத்துக்கோங்க. ஸோ குயின் ஆஃப் கப்ஸ்ன்னு பாக்குறப்போ உங்களோட எனர்ஜி, அதாவது ஒரு ஃபீமேல் எனர்ஜி, ஃபெமினைன் எனர்ஜி. ஓகேங்களா, நம்மளோட ரீடிங்ஸ் வந்து ஜெண்டர் பேஸ்ட் கிடையாது. நீங்க மேலா இருந்தா ஃபீமேல் ஸ்விட்ச் பண்ணி பாத்துக்கோங்க, ஃபீமேலா இருந்தா மேல் ஸ்விட்ச் பண்ணி பாருங்க. பட் இது பர்டிகுலர்லி ஒரு மேல குறிக்கிற கார்டு கிடையாது, ஒரு ஃபீமேல குறிக்கிற கார்டு. ஓகேங்களா, இப்போ கம்பேஷன், நீங்க அவங்க மேல ரொம்ப வந்து, அதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பீங்க ரிலேஷன்ஷிப்ல, அதனால இந்த டைம் வந்து நீங்க ரொம்ப இறங்கி போகணும் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பீங்க. நீ வா, உனக்காக நான் எது வேணாலும் பண்றேன், நீ மட்டும் வா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டிருப்பீங்க. சோ அதனால அவங்க பர்சன் வந்திருப்பாங்க. சோ அவங்கள நீங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா பார்த்திருப்பீங்க, நல்லா பார்த்துக்குவீங்க. நீங்க மட்டும் வேலைக்கு போற மாதிரி இருக்கும். பட் அவங்க வந்து எந்த ஒரு வேலைக்கும் போகாம ஒரு லெத்தலா இருப்பாங்க. சரி நீயே போயிட்டு வா, அவங்களுக்காக நீங்களே எல்லாம் பண்றது, ரொம்ப அத காம்னு வந்துருச்சு பாத்தீங்களா, ரொம்ப அமைதியா போவீங்க, அவங்கள நல்லா பாத்துப்பீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஹீலிங் வந்து நீங்க கொடுப்பீங்க. உங்களால அவங்க பட்ட காயத்துக்கு அவங்களுக்கு ஒரு பெட்டரான ஹீலிங்கே நீங்க கொடுப்பீங்க. அவங்கள வந்து அந்த காயத்துல இருந்து வெளியில கொண்டு வரீங்க. நான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன், இப்ப நான் உனக்கு இப்படி பண்றேன், இப்ப நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், இப்போ நான் உன்னை நல்லா கேர் பண்றேன், ஏன்னா நீ என் கூடயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்க. எமோஷனலி ஆனா நீங்க இன்னும் உடையில, நல்லா ஸ்டேபிளா தான் இருக்கீங்க. ஈவன் தான் அந்த கேரிங், அது அவங்க மேல இருக்கிற அந்த கேரிங் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு உங்க பர்சன் மேல. ஏன்னா இந்த கேரிங் எதுக்காக அப்படின்னா, பாஸ்ட்ல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஓகேவா, இப்போ நான் அந்த தப்பு நினைச்சு நான் திருந்தணும்னு நினைக்கிறேன், ரெக்ரெட் பண்றேன். சோ நான் உன்னை எந்த வகையிலையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, நீ என்னை என்ன வேணா ஹர்ட் பண்ணிப்போ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ கரண்டா இருக்கு ஆஃப்டர் ரீகன்சிலேஷன்.
கார்ட்ஸ் எனக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, இருந்தாலும் நான் கேமரா கிட்ட காமிச்சுதான் சொல்றேன். ஓகேங்களா? அதான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தெரியலனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கேமரா கிட்ட காமிச்சுதான் ஒரு கார்டையும் சொல்லுவேன். ஓகேங்களா? அடுத்து வந்து 8 of Wands. 8 of Wands பொறுத்த வரைக்கும் இந்த ரீகன்சிலேஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கீங்க. அதாவது ரீகன்சிலேஷன்லாம் எனக்கு இன்னும் நடக்கல, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலுமே இந்த ரீடிங்ஸ் வந்து உங்களுக்கு பொருந்தும், ரெசனேட் ஆகும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட ரீகன்சிலேஷன் ஆகி வராங்க அப்படின்னா அவங்களோட ஆட்டிடியூட் வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க இதுல கெஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ ரீகன்சிலேஷன் ஆகாதவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, ரீகன்சிலேஷன் ஆகும். ஏன்னா ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ரேபிட் ஆக்ஷன். ஸோ ரீகன்சிலேஷன் ஆகாதவங்களுக்கு ஒரு ரீகன்சிலேஷன் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஃபாஸ்டாவே மேனிஃபெஸ்ட் ஆகும் இந்த டைம்ல. ஸோ உங்களை பத்தி உங்க பர்சன் வந்து திங்க் பண்ணுவாங்க, ஒரு சீக்கிரமா ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. இவ்வளவு நாள் வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்ததுன்னா ஒரு எனர்ஜி டிராவல் வந்து உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் இடையில இப்ப நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. இப்படிதான் அவங்க வருவாங்க, ஒரு அன்போட தான் உங்ககிட்ட வருவாங்க. ஓகேங்களா? இனிஷியலி உங்களுக்கு நல்லா போகும், பட் ஆஃப்டர் தட் ஒரு சில பிரச்சனைகள் வந்து அவங்க கொடுக்கதான் செய்வாங்க. ஆஃப்டர் ரீகன்சிலேஷன் வந்து பிளேம் உங்க மேல இருந்தது, இந்த ரீகன்சிலேஷன்ல வந்து உங்க மேல தப்பு இருந்தது, உங்க பர்சன் போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் அவங்க பிஹேவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க மேலேயே தப்பு இருந்து அவங்க போயிட்டாங்க, பட் நீங்க தானே அவங்க வேணும்னு நினைச்சு இப்ப நீங்க உங்ககிட்ட வர வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதனால நீங்க தான் திரும்ப விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும். அட் பாஸ்ட்லயும் நீங்க தான் விட்டு கொடுத்து போயிருப்பீங்க அவங்க பண்ண தப்புக்கு, இப்பவும் அவங்க வேணும்னு நீங்க தான் விட்டு கொடுத்து போற மாதிரிதான் எனர்ஜிஸ் இருக்கு. அவங்க எந்த வகையிலயும் சேஞ்ச் ஆகி வர மாதிரி தெரியல. நீங்க தான் நிறைய சேஞ்ச் ஆயிட்டீங்க, நீங்க தான் நிறைய ஹீல் ஆயிருக்கீங்க, உங்க பர்சனே ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ரொம்ப விட்டு கொடுத்து போறீங்க உங்க பர்சனுக்காக அப்படிங்கிற மாதிரிதான் இங்க எனர்ஜிஸ் தெரியுது. அதே நேரத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்க நிறைய மாறி இருக்கீங்கன்னு. ஸோ உங்களுக்கான கார்டு தான் டிரான்சிஷன். ஸோ எப்படிலாம் பாஸ்ட்ல இருந்தீங்களோ அதெல்லாம் நீங்க டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. 6 of Swords. ஸோ எப்படிலாம் இருந்தீங்களோ அதை டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. நீங்க டிரான்சிஷன்ல போயிருக்கீங்க. சேஞ்ச், அவங்க பண்ண தவறு எல்லாத்தையுமே நீங்க மன்னிச்சிருக்கீங்க. அதாவது உங்களுக்கு அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு போயிருப்பாங்க, உங்களுக்கு அவங்க ஏதோ ஒரு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்றேன். சோ அவங்கள நீங்க மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிருக்கட்டும், பட் இப்ப எனக்கு அவங்க வேணும், அவங்க கூட நான் வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு நிறைய வந்திருக்கு. அவங்க பண்ணது எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுட்டீங்க, எனக்கு அவங்க மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க. சோ நான் சொன்னீங்களா இல்லைங்களா, ரிலீசிங் பேகேஜ். சோ எல்லா பேகேஜும் அவங்கள பத்தி இருந்த கோபம், கவலை எல்லாத்தையுமே விட்டுட்டீங்க. நீ எனக்கு என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், பட் எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த விஷயத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டீங்க, கடந்துட்டீங்க. உங்க பாஸ்ட்ல இருந்து நீங்க கடந்து வெளியில வந்து இப்போ ரீகன்சிலேஷன் ஆயிருக்கீங்க. சோ அதுக்கு ரெடியா இருக்கீங்க. இப்போ அந்த ரீகன்சிலேஷனுக்கு அப்புறம் உங்க பர்சன் என்ன பண்ணாலும் அவங்கள நீங்க பொறுத்துட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு கார்ட்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் கார்ட் 5 of Swords ரிவர்ஸ்ல வந்திருக்கு. சோ இது வந்து ரீகன்சிலேஷன் வேணும்னு உங்களுக்கான மெசேஜ். ஒரு 2 மெசேஜ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் இருக்கு, நடக்கும். ஸோ ரீகன்சிலேஷனுக்கு எதிர்பார்க்குறீங்கனாலுமே உங்க பர்சன் மனசுல அந்த பாஸ்ட் திங்கிங் கண்டிப்பா இருக்கு, டிசைர் டு ரீகன்சில் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா ரீகன்சிலேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க எடுக்கிறாங்க, அவங்கள மன்னிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு ஸ்டெப் முன்னாடி வராங்க, நீங்களும் முன்னாடி வாங்க அப்படிங்கிற மாதிரிதான் கார்ட்ஸ் இருக்கு. இங்க 2 பேருக்கான எனர்ஜிஸ்மே இருக்கு. அதாவது ரீகன்சிலேஷன் எப்ப அப்படின்னு கேட்கறவங்களுக்கான ஆன்சரும் நான் கொடுத்திருக்கேன். ரீகன்சிலேஷன் ஆயிட்டேன்ப்பா, ஆனா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நான் அவங்க கூட ரீகன்சிலேட் ஆயிட்டேன்னா அவங்க என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு கேட்டா நான் சொன்ன மாதிரிதான் அவங்க ட்ரீட் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. எனர்ஜிஸ் வந்து அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீங்க வேணும் அப்படின்னு போகும்போது ஓவர் டாமினன்ஸ் அவங்க பண்ணலாம், இல்ல நீங்க செய்யாத தப்புக்கு கூட அவங்க உங்களை ரொம்ப காயப்படுத்தலாம். நீங்க தான் ஜாஸ்தி, அதாவது அதிகமா நீங்க அவங்களுக்கு விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கு. அவங்கள கம்பேர் பண்றப்போ நீங்க தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப டாலரேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனர்ஜிஸ் இருக்கு. ஸோ ஆஃப்டர் ரீகன்சிலேஷன் இந்த மாதிரி சில சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹெவி. இந்த மாதிரி எனர்ஜிஸ் தான் இன்னைக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. எப்பவுமே சொல்ற மாதிரி, ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் a wonderful life ahead. Stay positive, be positive.
பாய்.